உண்மையிலே இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அம்பானிஸ் அதானிஸ் அவங்களுக்கான துறை தானே அது? இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே உள்ளதுதான். கீழே இருக்கிற ராக் பாட்டத்துலேருந்து யார் வேணுமாலும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பண்ண முடியும். அதோட ரிலேட்டட் ப்ரொசீஜரையோ இல்லை அது ப்ராசஸையோ பார்க்கும்போது அது வந்து பெரியவங்க மட்டும் தான் பண்ணணும். பெரிய முதலாளிகளுக்கான ஒரு இடமா அப்படி தான் பார்க்க தோணுது. 100 crore பொருள் வாங்குற ஒரிஜினலாக நீ 30 கோடி ரூபா கட்டணும். யாருக்கு? கவர்மெண்ட். நான் சொல்கிறது அப்ராக்சிமேட், ஹியர் அண்ட் தேர் இருக்கும் பர்சன்டேஜ். 30 கோடி ரூபா கட்டணும் அப்படின்னா அந்த 30 கோடி ரூபா கட்ட வேண்டிய தேவையில்லை. யூ ஜஸ்ட் மல்டிப்ளை இன்ட்டு 6 times 180 crores நீ வந்து 6 yearsக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அந்த 30 கோடி ரூபா கட்ட வேண்டிய தேவையில்லை. 100 கோடி ரூபா பொருளை ஜீரோலேயே எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதா? ஒருத்தர் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைப்பாருன்னா ப்ரொப்பரேட்டராக ஆரம்பிக்கலாமா தானே, இல்லைனா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு நண்பரோட சேர்ந்து பண்ணலாமா, இல்லை ஒய்ஃப் போகிற நேம் போட்டு பண்ணலாமா, இல்லை ஒரு பிரைவேட் லிமிடெட் பண்ணலாமா. இந்த ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மனசுக்குள்ள இருப்போம். இப்போ இந்த ஐஇசி நம்பர் ஆகட்டும், இல்லை நீங்கள் சொன்ன வந்து ஆர்சிஎம்இ அந்த நம்பர் ஆகட்டும், இது எப்படி வாங்குறது? இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால ஆன்லைனில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நிகழ்வுடைய கடைசியில் நான் 2 ஃபோன் நம்பர் தரேன். அவங்களாம் இதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க மாற்றம் இல்லாமல். அப்போ அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு யூஸ் பண்ணுறப்போ அவன் பேசிக்காக இங்கே இருந்த 4 டாக்குமெண்ட் தான். நீ கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு பேன் கார்டு இருக்கா, அக்கௌண்ட் இருக்கா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்பான். பொதுவாக இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 2 விதமான ஸ்கேம் நடக்குது. ஒன்று, தெரியாத இடத்துல அட்வான்ஸஸை கொடுத்து மாட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. இன்னொரு கேஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரெகுலராக பண்ணுறாங்க. அதையும் எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அனுப்பிச்ச பிறகு இந்த கார்கோ நல்லா இல்லை, 80% அழுகிருச்சு, பெட்டர் கார்கோ இல்லை, திஸ் இஸ் நாட் நினச்ச ப்ராடக்ட் இல்லை, நான் நினச்ச ப்ராடக்ட் இல்லை, இது நான் நினச்ச குவாலிட்டிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செகண்ட் தாட் ஆஃப் ஒன்று வருது. வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறது இதை, இல்லை வந்து ஆரம்பித்து இன்டர்மீடியட்டில் இருக்கவங்க கூட இதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்காக பதிலுக்காக எக்ஸல் குரூப்லேருந்து MD அண்ட் சேர்மனாக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் அவர்கள் நம்மோட இருக்காங்க. ஸோ முருகானந்தம் அவர்கள் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர். பல்வேறு விஷயங்களை பல பப்ளிக் ஃபோரம்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இது குறித்து. ஸோ அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு மேஜரான கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் இது குறித்தான அவேர்னஸும் பல்வேறு தரப்பினர்கிட்ட இல்லாமல் இருக்குது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே அதானி அம்பானிஸ் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட இருக்குது. உண்மையிலே இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து அம்பானிஸ் அதானிஸ் அவங்களுக்கான துறை தானே அது? இல்லை, நம்ம அப்படி பார்க்க வேணாம். முதல்ல இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்படி பார்க்கலாம். என்னென்னா, அதோட ரிலேட்டட் ப்ரொசீஜரையோ இல்லை அது ப்ராசஸையோ பார்க்கும்போது அது வந்து பெரியவங்க மட்டும் தான் பண்ணணும். பெரிய முதலாளிகளுக்கான ஒரு இடமா அப்படி தான் பார்க்க தோணுது. நம்ம ஜிடிபியை கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20% அளவில் வந்து நம்ம ஜிடிபிக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் மூலியமாக, உற்பத்தி பண்ணுறது மூலியமாக, அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மூலியமாக 2 விதமான எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ அந்த 2 விதமான எக்ஸ்போர்ட்ஸும் பொதுவாக நமக்கு ஒரு என்ன வந்துடுது அப்படின்னா, இது வந்து அதானிக்கான, அம்பானிக்கான, டாட்டாக்கான, பிர்லாக்கான ஒரு திங்கிங் அப்படிலாம் இல்லை. இது வந்து MSME செக்டரில் இருக்கவங்களும் ரொம்ப பேர் இதில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அதில் அவங்களும் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் தராங்க. 11 crore மேலே அதில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதனால் நம்ம அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையிலேருந்து நம்ம வெளியே போகலாம். இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான். கீழே இருக்கிற ராக் பாட்டத்துலேருந்து யார் வேணுமாலும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பண்ண முடியும். எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் அதை? இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் அடுத்து வர மிக முக்கியமான கேள்வி, இதை யாரெல்லாம் பண்ணலாம்? இப்போ இது சர்டன் ரெக்யர்மெண்ட்ஸ் எதுவும் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடி செக்டரில் ஜாப்னா இப்போ இதை படிச்சிருக்கணும், இந்த லாங்குவேஜ் படிச்சிருக்கணும், அது மாதிரி சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதா? நீங்கள் இப்படி பாருங்கள் பிரதர். நம்பர் 1, எனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபார் தட் மேட்டர். அவங்க வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் பண்ணணும்னா அது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ இதே வந்து ஒரு டெக்ஸ்டைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் டெக்ஸ்டைல் கீழே வராங்க. அவங்க அந்த கார்மெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில மிஷின்ஸ் அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்டில் வராங்க. இதே ஒரு ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் இருக்கவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பேசிக்காக கவர்மெண்ட் வந்து சில நாம்ஸ் வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன நினைப்பாருன்னா, ப்ரொப்பரேட்டராக ஆரம்பிக்கலாமா தானே,
இல்லைனா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு நண்பரோட சேர்ந்து பண்ணலாமா, இல்லை ஒய்ஃபோட நேம் போட்டு பண்ணலாமா, இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் பண்ணலாமா. இந்த ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான் ஒரு மனசுக்குள்ளே போகும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறா, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் MCA.gov.in தன்னுடைய பேரை வந்து அவங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெப்பரேட்டர்ஷிப்னா அவங்க தனியாக அவங்களோட இண்டிவிஜுவல் பேன் கார்டே போதுமானது. இதே பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் 2 பேர் சேர்ந்து இல்லை 3 பேர் சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸில் போய் தன்னோட டீடை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பிறகு பண்ணுறாங்க. ப்ரைவேட் லிமிடெட்னா மோர் தென் 2 டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அதை பண்ணுறாங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது இதில் முதல் பகுதி. 2வது பகுதி முடித்த உடனே அவங்க அந்த பேன்கிற கார்டு, இண்டிவிஜுவல் பேன் கார்டு கண்டிப்பாக வாங்கணும். இன்றைக்கி அது பேன் லிங்க்டு வித் எவ்ரிதிங். அது பேன் வந்து எதுவுமே லிங்க் பண்ணாமல் இல்லை, அதுவும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும். சாதாரணமாக எல்லா விஷயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது பேன் வந்து ரெகுலர் கார்டாக ஆகிப்போச்சு. இந்த 3rd வந்துட்டு அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுனோடனே அவங்களுக்கு தோன்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் தோணுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி முன்னாடி வந்து பிஃபோர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டியூட்டி ஃபார்மேட் இருந்தது. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இப்போ நியூ ஸ்கீம்ஸில் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜிஎஸ்டிங்கிற ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க. அடுத்து இம்மீடியட்டாக அவங்க பண்ண வேண்டிய 4வது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் தன்னுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நம்பர் 1 ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ், கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது, பேன் கார்டு வாங்குறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ரைட், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அப்போ 4வது அவங்க வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கான தலைமை எதுன்னு பார்க்குறப்ப இது எதில் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் வருது. ஸோ நம்ம எப்போதுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஒன்று இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும். பொருளாதாரத்தை பற்றி, பொருளாதாரம் இல்லை தொழில் உற்பத்தியை பற்றி எடுத்துகிட்டு போகிறத பற்றி இருக்கும். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னு ஒரு தடவை ஆனால் போதும். இந்த ஒரு கோடு வந்துட்டு நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கோடு. அப்போ அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு யூஸ் பண்ணுறப்போ அவன் பேசிக்காக இருக்கிற இந்த 4 டாக்குமெண்ட் தான். நீ கம்பெனி ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு பேன் கார்டு இருக்கா, அக்கௌண்ட் இருக்கா, இன்னும் நீக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்பான், ஒரு ஆர்சிஎம்சி அப்படின்னு கேட்பான். வாட் இஸ் மீன் பை ஆர்சிஎம்சி அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். நான் ஐடி சம்மந்தமாக போனோன்னா நீ வந்துட்டு ஐடி கவுன்சில் உனக்கு என்ன இருக்குன்னு பாரு. லெதராக இருந்தால் லெதர் கவுன்சில் போய் உன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. டெக்ஸ்டைலாக இருந்தால் டெக்ஸ்டைல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. இன்ஜினியரிங்காக இருந்தால் இன்ஜினியரிங் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. எதுக்காக இந்த கவுன்சிலை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த கவுன்சிலோட டேட்டா தான் பின்னாடி வந்து மினிஸ்டருடைய ப்ராசஸ் மெஷர் எடுத்துகிட்டு வரதுக்கோ இல்லைனா ரிலீஃப் மெஷர் கொடுக்குறதுக்கோ இல்லை இன்சென்டிவ் கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து ஒன் ஆஃப் த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்டாக அந்த ஆர்சிஎம்சி கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த ஆர்சிஎம்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் எந்த கவுன்சிலோட அட்டாச் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் லெதர் கவுன்சில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டு சேர்த்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, நம்பர் 1 தன்னோட கம்பெனி பேரை தராரு, பேன் கார்டு தராரு, பேங்க் அக்கௌண்ட்டு தராரு, ப்ளஸ் இந்த ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட்டை தராரு. தந்த பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இடத்துல தான் வி கால் இட் எஸ் முன்னாடி வந்து டெல்லியில் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுமாங்க. இங்கே வந்து ஜாயின்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிம்பாங்க. அந்த ஜேடிஜிஎஃப்டி கோயம்புத்தூர், ஜேடிஜிஎஃப்டி சென்னை. கோயம்புத்தூருங்கிறது வந்து மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் அதை பார்க்குறாங்க. வேறு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி அதில் தான் வருது, ஹொசூர் அதில் தான் வருது. ஸோ இந்த ரிலேட்டடுக்குலாம் இவங்க அந்த ஐஇசிங்கிற கோர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாலே அவங்க அணையிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுமதியோ இல்லை இறக்குமதியோ பண்ணலாம். ஸோ தட் சர்டிஃபிகேட் இஸ் மென்ட் ஃபார் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக இல்லை, இறக்குமதி பண்ணுறதுக்காக தான். அதனால தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக வந்து ஐஇசி கோடுங்கிறது தான் மேஜரான ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான வருது. ஸ்டார்ட் வித் அது இருந்தால் தான் நம்ம அதில் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஒரு ஏற்றுமதியாளரோ ஒரு இறக்குமதியாளரோ அதில் தான் அவர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐஇசி நம்பர் ஆகட்டும் இல்லை நீங்கள் சொன்ன வந்து ஆர்சிஎம்இ அந்த நம்பர் ஆகட்டும், இது எப்படி வாங்குறது? ஏன்னா இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். இது எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது, எப்படி வாங்க? இப்போ ஐஇசியில் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கஷ்டங்கள் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நிகழ்வினுடைய கடைசியில் நான் 2 ஃபோன் நம்பர் தரேன், அவங்களாம் இதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க மாற்றம் இல்லாமல். சம்டைம்ஸ் நீங்கள் த்ரூ ஆடிட்டர் மூலியமாகவும் ட்ரை பண்ணலாம். பட் இது முழுவதாக தெரிந்து கொண்டவங்க யாருன்னு பார்க்கணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்களோ அதில் தவறு வந்துடக்கூடாது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஜேடிஜிஎஃப்டியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கீங்க, நான் சப்போஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் அப்ளை பண்ணலாம், சென்னையில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஜேடிஜிஎஃப்டி வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய பேரை பதிவு செய்து அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அனெக்ஷனில் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா they'll be issuing ஆன்லைன் சர்டிஃபிகேட். ஆர்சிஎம்சியும் இதே மாதிரி தான். இப்போ அது ஆர்சிஎம்சிலையும் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. பட் இது எல்லாமே அதோட கன்சர்ன்டு பர்சன்ஸ் இல்லைனா இந்த எக்ஸிம் எக்ஸ்பர்ட் யார் இருக்கிறாங்க, அதுக்கான கன்சல்டன்ட் யார் இருக்காங்க அவங்களை கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு.
இப்போ ஒவ்வொரு தொழிலையுமே ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய இல்லை அவாய்ட் பண்ண முடியாத சில பிரச்சனைகள் இருக்கதை பார்க்க முடியுது. இப்போ சில பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கவங்க அந்த ஸ்கேம் இப்படி தான் நடக்க போகுது, இவங்களாம் ஸ்கேமுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, அவேராக இருப்பாங்க, அதை தவிர்த்துருவாங்க. பட் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இல்லை வந்து இன்டர்மீடியட்டில் இருக்கவங்க ஸ்கேமில் மாட்டிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இல்லை, இப்போ ஜெனூன் பையர் ஒருத்தர், இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து சென்னையில் இருக்கிறவர் ஒருத்தர் இங்கேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறார், ஒரு வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறார், ஒரு ஆனியன் பண்ணணும்னு நினைக்கிறார் டு சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ. அப்படின்னா நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போர்ட்டர், அவர் இம்போர்ட்டர், அவர் உண்மையில் அங்கே இருக்கிறாரா, ரைட்? அவருக்கு உண்மையான பேங்கிங் அக்கௌண்ட் இருக்கா? நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக அவங்கள வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்ட்ரியை வந்து அவர் வெரிஃபை பண்ணுறாருன்னு வச்சுங்க, நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு பேன் கார்டு இருக்கணும், நமக்கு ஐஇசி கோட் இருக்கணும். அப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலே இதெல்லாம் வரும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட எம்பேசியில் கொடுத்து இப்படி ஒரு கம்பெனி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்தாலுமே சம்மந்தப்பட்ட எம்பேசியில் கொடுத்தோ இல்லைனா இசிஜிஸில் கொடுத்து இது மாதிரி கம்பெனி அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 2 விதமான ஸ்கேம் நடக்குது. ஒன்று, தெரியாத இடத்துல அட்வான்ஸஸை கொடுத்து மாட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. இன்னொரு கேஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப இப்போ ரெகுலராக பண்ணுறாங்க. அதையும் எப்படி பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அனுப்பிச்ச பிறகு இந்த கார்கோ நல்லா இல்லை, 80% அழுகிருச்சு, பெட்டர் கார்கோ இல்லை, திஸ் இஸ் நாட் நினச்ச ப்ராடக்ட் இல்லை, நான் நினச்ச ப்ராடக்ட் இல்லை, இது நான் நினச்ச குவாலிட்டிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செகண்ட் தாட் ஆஃப் ஒன்று வருது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அதிலிருந்து வெளியே வரணும்னா பெஸ்ட் ஐடியா ஃப்ரம் த டே ஒன், இது ஜென்யூன் பையரா, ஜென்யூன் இம்போர்ட்டரா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியுமோ 3 இடத்துல ஃபில்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரிக்கே எழுதி நீங்கள் எம்பாசி மூலியமாக கேட்க முடியும். அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல நாங்கள் வேர்ல்டு ஃப்ரைட் ஃபார்வர்டர் அசோசியேஷன் இருக்கிறோன்னா யாரெல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி ஆளுங்கள்ட்ட கொடுத்து ஜென்யூன் ப்ராசஸ் பார்ட்னர்ஸோட ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராசஸ் பார்ட்னர்ஸ் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ ஈஸியாக. இவங்க வந்து நியாயமான ஆளுங்க, இவங்கள்ட்ட இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இன் அடிஷன் டு கவர்மெண்ட் ப்ராசஸ் பார்ட்னர்ஸும் இன்வால்வ் பண்ணிங்கன்னா, யார் சார் ப்ராசஸ் பார்ட்னர்னா ஃப்ரைட் ஃபார்வர்டர், லைனர், சிஹெச்ஏ கன்சல்ட், இவங்களாம் வந்து அவங்களுக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மூலியமாகவும் செய்யலாம், அடுத்து நீங்கள் வெப்சைட் மூலியமாகவும் செக் பண்ணலாம், ப்ராசஸ் பார்ட்னர் மூலியமாகவும் செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, இப்போ இந்த ஒரு நிறுவனம் மேலே டவுட் இருக்குது, இவங்க வந்து ஜென்யூனான டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட பே பண்ணால் அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அந்த நிறுவனம் ஜென்யூனாக இருக்குது இல்லை அப்படின்னு செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்களா? அது எவ்வளோ தூரம்? இப்போ அதுதான் இப்போ நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் there are 3 ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி மூலியமாக இல்லை ப்ரைவேட்டாக இருக்காங்களா? அப்படி இல்லை, ப்ரைவேட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப டிபெண்டபிளாக நம்ப முடியாது. ஓகே, அதோடைய ஒன்ஸ் நீங்கள் வந்து யூ ஆர் இன்வால்விங் யுவர் மணி, ரைட்? நீங்கள் வந்து எதை டபுள் இன்ஷூர் பண்ணிக்க ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ வந்து சம்டைம்ஸ் இது வந்து பார்க்க ஒரு மேஜிக் மாதிரி ஆகிடுது எக்ஸ்போர்ட்டு. ஒரு வித்தியாசமான உலகமாக இருக்குது, உள்ளார போயிடலாம் அப்படின்னு போய் நீங்கள் தப்பும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குற இடத்துலையோ இல்லை உங்கள் கார்கோ அனுப்புகிற இடத்துலையோ ரொம்ப நேரங்கள் என்ன ஆகிடும், நம்ம கார்கோ அனுப்பிச்சிடுவோம், பணம் வராது, கார்கோ போய் ப்ராப்பராக சேர்ந்துருக்காது, ப்ராப்பர் டெஸ்டினேஷன் போயிருக்காது. ஸோ இது மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ப்ராசஸ் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு பெட்டராக இருந்தால் தான் முடியும். அதனால் ப்ரைவேட் பிளேயர்ஸ்ட்டை கொடுத்து இந்த இம்போர்ட்டர் ஜென்யூன் இம்போர்ட்டரா ஜென்யூன் எக்ஸ்போர்ட்டரா செக் பண்ணுறது காட்டிலும் ஐ திங்க் அஃபிஷியல் சேனல் எம்பாசிலையோ கவர்மெண்ட்லையோ இல்லை ரியல் பெஸ்ட் ப்ராசஸ் பார்ட்னர்ஸையோ நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிங்கன்னா யூ கேட் உங்களோட அக்யூரசி லெவல் ரொம்ப அழகாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்பாசியில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சார்ஜபிள் பேசிஸில் அவங்க வந்து இது பண்ணுறாங்களா? அது எப்படி? எல்லா இடங்களையும் சார்ஜபிள் கிடையாது, நீங்கள் கொடுக்குற பொறுப்பை பொறுத்து இருக்குது. சில இடங்களில் வந்துட்டு பேமெண்ட் வரலங்கிறது கூட எம்பாசியில் ஹெல்ப் பண்ண சொல்கிறோம். சார் இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தோனேஷியாவில் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், இந்தோனேஷியாவில் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கே இருக்கிற எம்பாசியில் இருக்கிறவங்கள்ட்ட சார் இந்த பர்டிகுலர் பையருக்கு நான் வந்து எல்லா வேலையும் பண்ணேன், இவ்வளோ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணேன், இன்ன வரைக்கும் பணம் கொடுக்காமல் இருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் தான். என்ன ப்ரூஃப் இருக்கும்? எப்போதுமே ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு பில் ஆஃப் லாடிங் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு கொரியர் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு டாக்கெட் வருதோ அது மாதிரி ஒரு சிவே பில், அந்த பிஎல் கொடுத்தா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தா ஆர்பிஐயில் அது அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம இந்தியாவிலேருந்து போகிறதுக்கான ஷிப்பிங் பில்னு எக்ஸ்போர்ட் சொல்லுவோம். இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஜென்யூன் எக்ஸ்போர்ட் நடந்ததுக்கான ப்ரூஃபை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப நேச்சுரலாக எம்பாசி அது பெருசாக எடுத்துகிட்டு ஹீ வில் கிளைம் வித் த பர்டிகுலர் கவர்மெண்ட் மூலியமாக, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் மூலியமாக அந்த இந்தோனேஷியன் பர்சனை இது மாதிரி என்னுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அமைச்சிருக்கேன், பீயிங் இம்போர்ட்டர் இது வரைக்கும் பணம் பண்ணல அப்படின்னு ஹெல்ப் பண்ண முடியும். எம்பாசி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் சர்ப்ரைசிங்லி நம்ம வந்து சில பேமெண்ட் கொடுக்கலன்னா நமக்கு எம்பாசிலேருந்து ப்ரெஷர்லாம் கூட வரும். நம்ம இம்போர்ட்டராக இருக்கோம், ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு, நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னா எம்பாசிலேருந்து நமக்கு வந்து த்ரூ அட்வொகேட்ஸ் மூலியமாக ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அது நியாயமானது தானே, வாங்கியிருக்கோம் கொடுக்கணும், அவ்வளோதான்.
அது இப்போ ரொம்ப நேரங்களில் நடக்க தான் செய்யுது. அது என்ன கேட்டால் அது நல்ல ப்ராசஸ் மெஷரும் கூட. ஓகே, இப்போ இந்த ஸ்கேம் விஷயத்தில் வந்து சாம்பிள் கொஞ்சம் கொடுக்க, அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மொத்தமாக குட்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் இப்படி சொல்லி கூட ஸ்கேம் நடக்காத கேள்விப்படுறோம். ஸோ அந்த சாம்பிள் விஷயம் வந்து சில இடங்களில் ஜென்யூனாக இருக்குது, சாம்பிள் பார்த்துட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ இதை எப்படி டிட்டர்மின் பண்ணுறது? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக சொல்கிறேன், சாம்பிள் தானே அனுப்புறீங்க, தைரியமாக தான் அனுப்பணும். ஓகே, பட் அதுலேயுமே கூட இட்ஸ் சொல்லி கால் தானே, நம்ம வந்து இந்த கம்பெனியோட நம்ம வந்து அடுத்து ஃபர்தர் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அனுப்புகிறோம். எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அனுப்புறதுக்கு முன்னாடியுமே அந்த சாம்பிள் அனுப்புறதுக்கு முன்னாடி அது ஜென்யூன் பையரான்னு செக் பண்ணுறதுக்கு என்னென்ன வகை இருக்கோ அந்த வகையெல்லாம் செக் பண்ணிட்டு அனுப்புறது தான் பெஸ்ட்டு. பட் ஒன்ஸ் அகேன் இட் இஸ் சாம்பிள்ங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க சாம்பிள் கேட்குறதுல ஒன்லி 3 out of 10 தான் பாஸ் ஆகும். ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காமல் போகலாம் குவாலிட்டி வைஸு, இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் டு வெரிஃபையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. அவன் உங்களை செக் பண்ணியிருக்கலாம், இவன் உண்மையான எக்ஸ்போர்ட்டரா அப்படின்னு செக் பண்ணியிருக்கலாம். ஸோ சாம்பிள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். பட் அட் த சேம் டைம் சாம்பிளுக்கு அப்புறமே அனுப்புகிற அந்த ஃபஸ்ட் லாட் செகண்ட் லாட் ஷிப் பண்ணுறது அதில் தான் எல்லாரும் பயப்பட இருப்பாங்க. சாம்பிள் பாஸ் ஆகிடும், ஆனால் அதுக்கப்புறம் போகிறது ப்ராப்பராக வராமல் போயிடும். இப்போ ஜிடிபிக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுற இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்தியாவில் அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, இல்லை வந்து நிறைய பீப்புள் உள்ளே வரணும், எல்லா டைப் ஆஃப் பீப்புள் உள்ளே வரணும் அப்படிங்காக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அது எப்படிலாம் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு உதவிட்டு இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு 1 crore எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.6 to 1.6% or 2% we call it ஆல் இண்டஸ்ட்ரி ட்ராபேக். ட்ராபேக்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் கஸ்டம்ஸ் கோடு மேனுவல் இருக்குது, 00 ஆரம்பிச்சு 99 வரைக்கும் மேனுவல் இருக்குது. இது தட்ஸ் கால்ட் இன்டர்நேஷனல் டாரிஃப் கோட். ஆல் ஓவர் த வேர்ல்டு தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இங்கே என்ன நாமன் கல்ச்சர் சொல்கிறாங்களோ அதே நாமன் கல்ச்சர் யூஎஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் வேர்ல்டு வி ஆர் ஆல் கமிங் அண்ட் WTOவில் வரும், ரைட், வேர்ல்டு ட்ரேட் நேச்சுரலாக வரும். அப்போ ஆல் இண்டஸ்ட்ரி ட்ராபேக் மூலிமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.6% to 2% தராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட், எல்லாருக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவ் கிரவுண்ட் ஆகினதுனால MEAS அப்படின்னு இந்த மெர்ச்சன்டஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் தரான். யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ உங்களுக்குலாம் வந்து 2017 பிஃபோர் வரைக்கும் 2% கொடுத்தான், இப்போ 3% தரான், சம் கேசஸ்க்கு 5% தரான். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட். அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய CHA உங்களுடைய கன்சல்டன்ட்டை அணுகுனீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. என்ன சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்? இன்ஜினியரிங்கில் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சினி இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர் ஆட்டோமொபைலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் எக்ஸப்ட் சாஃப்ட்வேரை தவிர சாஃப்ட்வேர் இல்லாத சர்வீசஸ் எது இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு 7%க்கான ஒரு இன்சென்டிவ் தராங்க. ஒரு 100 ரூபாய் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 7 ரூபாய் தரதுக்கான வாய்ப்பு. அப்போ நம்ம 100 ரூபாய்க்கு 7 ரூபாய்ன்னு பார்க்குறோம். இதே நீங்கள் 100 crore அது 7 crore வரும். 100 கோடி ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா 7 கோடி ரூபா. அந்த 7 கோடி ரூபாங்கிறது மிகப்பெரிய காஸ்ட் கம்பெனி, ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அது. ஸோ அது MEAS SCSங்கிற ஒரு ஸ்கீம் மூலிமா அவங்க வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் பெனிஃபிட் தராங்க. இதை அடுத்து புதுசாக இப்போ தர ஆரம்பிச்சிருக்கிறது வந்துட்டு சாப்டர் 00லேருந்து 24 சாப்டர் வரைக்கும் சில அக்ரி ப்ராடக்ட்டுக்கு, சில ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, TMA அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறப்ப ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆர் இம்போர்ட்டர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு ரொம்ப கூட இருக்குது எப்போதுமே. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டில் போச்சுன்னா பை ஏரில் போச்சுன்னா ஒரு கார்கோ பை டன்னில் போடுவாங்க. அந்த இவ்வளோ டன் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 20 ரூபி 30 ரூபி அப்படின்னு சில நாம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரைட்டுங்கிற ஒரு காரணத்தினால அந்த இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டரும் அதிகமாக சஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய செலவுன்னு சொல்லுவாங்க, அந்த செலவு எழுதுகிறப்ப பொருட்கள் செலவுலாம் எழுதிட்டு வரப்போ கீழே கடைசியாக அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு மிகப்பெரிய செலவு எழுதுறான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த செலவில் கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற TMAங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த TMA ஸ்கீம் சம்டைம்ஸ் பை ஏரில் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பர் டன்னேஜ்லையும், இதே வந்து அது கடல் வழி சீயில் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டெய்னர் எவ்வளோ கண்டெய்னர் அமைச்சிருக்காங்களோ பர் கண்டெய்னர், சம்டைம் எவ்வளோ கண்டெய்னருக்கு அந்த ஃப்ரைட் பே பண்ணியிருக்காங்களோ அந்த ஃப்ரைட்டை கொடுக்கலாம். இல்லைனா கவர்மெண்ட்டில் சில நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், விச் எவர் இஸ் லெஸ்ஸர் அந்த பேமெண்ட்டை அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து TMA. ஸோ MEASனு ஒரு ஸ்கீமு, SCSனு ஒரு ஸ்கீமு, TMAன்னு ஒரு ஸ்கீமு. இன் அடிஷன் டு தட் ஃபஸ்ட்டு பேசிக்காக கொடுக்குற ஆல் இண்டஸ்ட்ரி ட்ராபேக்னு ஒரு ஸ்கீம். இந்த 4 ஸ்கீம் வந்து ரெகுலராக இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம். இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த COVID-19 உள்ள அந்த ஒரு இஷ்யூவில் கூட இதை வந்து ஸ்டாப் பண்ணலாமா MEAS, ஏன்னா அது வந்து எகெயின்ஸ்ட் WTO அப்படின்ட்டு இருந்தது. பட் கவர்மெண்ட்டில் ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஷன் இப்போ டெலிபரேஷன் பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை லெட்ஸ் கோ ஃபார் ஃபர்தர் மோர் 6 more months, இல்லைனா 1 year அப்படின்னு 31/3 என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 31st March 2021 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும், இல்லை வந்து எல்லா சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வரணும் அப்படிங்காக அந்த டியூட்டி ஃபீ கூட கம்மி பண்ணியிருக்காங்க, இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட பார்க்குறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன, டியூட்டி ஃபீ பற்றின டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது? இப்போ இல்லை நீங்கள் இப்படி ஒரு ஜென்ரல் பாயிண்ட் எடுங்களேன். இம்போர்ட்னா என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளார எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இம்போர்ட், இந்தியா விட்டு வெளியே எது போனாலும் எக்ஸ்போர்ட். இப்போ நம்மளோட புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவோமே, ஒரு 100 ரூபா ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளார வந்ததுன்னா
பொதுவாக வந்துட்டு 5% இருந்து 300% வரைக்கும் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் 90% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 25% to 30%. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா 30 ரூபா நீங்கள் வந்து டியூட்டி கட்டணும். அப்போ உங்களோட பொருளோட செலவு எவ்வளோ? 100 + 30 130 ரூபா, 130 rupees அப்படிங்கிறது தான் உங்களோட செலவாகுது. இதே இப்போ லக்ஸுரி கார் வாங்கினீங்கன்னா நீங்கள் 100 ரூபி ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 300% பணம் கட்டணும். கிட்டத்தட்ட 100 + 300 நீங்கள் 400 ரூபா பணம் கட்டணும். இப்போ நம்ம வந்து மைனாரிட்டி விட்டுருவோம், மெஜாரிட்டிக்கு வாங்க. ஒரு 90% ப்ராடக்ட் 30% rupees கட்டணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பொருட்களோட செலவு கூட வருது. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், 2 விதமாக சொல்கிறான். நீ ஒரு பெரிய பிளான்ட் போட போறியா, ஆட்டோமொபைல் பிளான்ட் போட போகிறேன், பிளான்ட் போட்டு எனக்கு ஒரு சின்ன அண்டர்டேக்கிங் தரேன். என்ன அண்டர்டேக்கிங் தரேன்னா, சார் நான் வந்து இப்போ 100 கோடி ரூபா பொருளை இம்போர்ட் பண்ண போகிறேன், ரைட்? இந்த இம்போர்ட் பண்ணி என்னோடய பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ண பிறகு இதிலிருந்து கண்டினியூஸாக நான் வந்து எக்ஸ்போர்ட்டாக பண்ண போகிறேன். இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரெவன்யூ. இப்போது இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது, எக்ஸ்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறது நம்ம இந்தியாவோட கான்செப்ட்ஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தே கால் இட் அஸ் EPCGங்கிறான், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட்ஸ். எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுற கேபிட்டல் குட்ஸ் எது வந்தாலும் அதுக்கான டியூட்டி கட்ட வேணாம்னு சொல்லுங்கள். ஸோ அந்த கேபிட்டல் குட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ண யூஸ் ஆகுது. அந்த ஸ்கீம் பேர் EPCG ஸ்கீம், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட்ஸ். அப்போ ஒரு சின்ன டிக்ளரேஷன் கேட்குறான், 100 crore பொருள் வாங்குற, ஒரிஜினலாக நீ 30 கோடி ரூபா கட்டணும். யாருக்கு? கவர்மெண்ட். நான் சொல்கிறது அப்ராக்சிமேட், ஹியர் அண்ட் தேர் இருக்கும் பர்சன்டேஜ். 30 கோடி ரூபா கட்டணும் அப்படின்னா அந்த 30 கோடி ரூபா கட்ட வேண்டிய தேவையில்லை. யூ ஜஸ்ட் மல்டிப்ளை இன்ட்டு 6 times 180 crores நீ வந்து 6 yearsக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அந்த 30 கோடி ரூபா கட்ட வேண்டிய தேவையில்லை. 100 கோடி ரூபா பொருளை ஜீரோலேயே எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ கவர்மெண்ட் என்ன என்கரேஜ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா 6 வருஷத்துக்குள்ளார 180 கோடி ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மிஷினை இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரது மூலியமாக என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மேன் பவர் லெஸ் ஆகும், அக்யூரசி பெட்டராக இருக்கும், வேர்ல்டில் வந்து நான் பெட்டர் காம்படிஷனாக போக முடியும்னு நினைக்கிறதுனால வி கால் இட் அஸ் EPCG ஸ்கீம் அப்படின்னு பேர். அது அப்போ என்னென்னா, ஒரு பிளான்ட்டுக்கான கேபிட்டல் குட்ஸ் கொண்டு வரது ஒரு ஸ்கீமு. இன்னொரு ஸ்கீம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த சப்போஸ் இந்த கண்ணாடி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இதான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 100 ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 100 ரூபா ஆகிறதுக்கு 70 ரூபாய்க்கு இந்தியன் ப்ராடக்ட் வாங்கிடுறீங்க, 20 ரூபாய்க்கு இம்போர்ட் ப்ராடக்ட் தான் வாங்க முடியும். அது இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்படின்னா அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், சார் நான் இம்போர்ட் பண்ணுறது 20 ரூபா, ரைட்? ஆனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எவ்வளோ பண்ண போகிறேன்னா டோட்டலாக 100 ரூபாய்க்கு பண்ண போகிறேன். ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட் 70 ரூபா சேர்க்க போகிறேன், 100 ரூபாய்க்கு வைக்க போகிறேன். அப்போ என்னோட இம்போர்ட் வேல்யூ எவ்வளவு? 20 ரூபி. டாலரில் தான் பேசுவாங்க, நம்ம ருப்பி கான்வர்சேஷனுக்காக சொல்கிறேன். இம்போர்ட் கண்டென்ட் 20 ரூபி, ஆனால் எக்ஸ்போர்ட் ஆக போகிறது இந்தியன் மதிப்பில் 100 ரூபா. இப்போ அது மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ணுறான், அந்த 30% கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி சில ப்ராசஸ்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உனக்கு ஒரு வேல்யூடேஷன் இருக்குது, 15% மேலே வேல்யூடேஷன் இருக்கா பண்ணு. சரி, இந்தியாவோட ட்ரேட் பேலன்ஸ் இன்றைக்கு வரைக்கும் கம்மியாக இருக்குது பிரதர். எப்படின்னா 100 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணனா, ரைட், இன்ன வரைக்கும் நம்ம 80 ரூபா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இன்ன வரைக்கும் ட்ரேட் டிஃபிஷியட்டாக தான் இருக்கிறோம். சைனா மட்டும் தான் அந்த ட்ரேட் டிஃபிஷியட்டில் எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறான், இம்போர்ட் கம்மியாக பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரலாகவே எக்ஸ்போர்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னா இது மாதிரி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல காசு கூட வந்ததுன்னா, இம்போர்ட் பண்ணுறது 20 ரூபா ஆகுது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது 100 ரூபா வருது, பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வேல்யூடேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஒரு பிளான்ட்டே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பொருளை வாங்கி அதில் இருக்க மிஷினரி மூலியமாக வெளியே அனுப்பிச்சிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட்ஸ். இப்போ நான் செகண்ட் சொன்னது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதில் இம்போர்ட் கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் தரான், அது பேர் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். ஸோ ஒரு சைடு இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ பண்ணுறான், எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஃப்ரீ பண்ணுறான். இது மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. இதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு வித்தியாசமான உலகம், உள்ளார வரணுங்கிறதா எங்களோட மோர் விருப்பம். பட் ஒன்லி திங் என்னென்னா, உங்களுடைய ப்ராசஸ் பார்ட்னர் அதில் இருக்க எக்ஸிம் கன்சல்டன்ட்டையோ இல்லை எக்ஸ்போர்ட்டையோ ப்ராப்பராக நீங்கள் அப்ரோச் பண்ணினா தே வில் கைட் யூ பேசிக்கலி. அகைன் இப்போ வந்து இவ்வளோ ஸ்கீம்ஸு இவ்வளோ விஷயங்களை கொடுத்தும் இந்த இன்னும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி ட்ரேட் டெஃபிஷியண்டாக இருக்கிறதும் இல்லை வந்து எல்லா செக்டார் பீப்புளும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கொடுக்குறாங்க, அகைன் யூபிஏ இருந்தாலும் சரி, இது வந்து மாற்றி மாற்றி இது பண்ணுறாங்க, ஸ்டில் ஏன் இதில் வரது தயக்கம் இருக்குது? இல்லை, இது யூபிஏ அப்படிலாம் இல்லை, நான் வேறு மாதிரி பார்க்குறேன். நம்மளுடைய வந்து வி ஆர் பீங் டெவலப்டு கண்ட்ரி, ஆர் பீங் மாதிரி வளர்ந்த கண்ட்ரியாக வளர்ந்து கொண்டு இருக்கிற கண்ட்ரியான்னு பார்க்க போனால் நம்மளோட ஜிடிபி நல்லா இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். இன்னும் கூட இது வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து G8 G20 பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இடத்துல நல்லா இருக்குது. பெஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கும், பெஸ்ட்டு இம்போர்ட்டர்ஸாக இருக்கிறோம். ஐ திங்க் இதுக்கு மேலே என்ன தேவைப்படுது அப்படின்னா அவேர்னஸ் ரொம்ப பேருக்கு வேணும். இப்போ நீங்கள் விடுற இந்த ப்ரோக்ராம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவேர்னஸ், நான் அப்படி தான் சொல்லுவேன், அப்ரிசியேஷன் டு பிஹைண்ட் ரூட்ஸ் நம்ம. ஏன்னா இது மூலியமாக ரொம்ப பேருக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அது இது ஒரு வித்தியாசமாகவே பார்க்குறாங்க. இந்த சின்ன பிள்ளைகளை படிக்கிறப்ப எப்படி இந்த இன்டகிரேஷன் கால்குலஸ் அல்ஜிப்ரா புரியாதோ அது மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் புரிய மாட்டேது. ஏன்னா நாலொரு மேனியும் பொழுதொரு ஒன்றமாக நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் புதுசாக வர வர இவங்களுக்கு அந்த அப்டேஷன்ஸ் புரியாது.
இது கிட்டத்தட்ட ஒரு லேமேனுக்கு, ஒரு காமன் லேமேனுக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாருமே அப்ரோச் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப கம்மி, பாசிட்டிவ் கூட. ஒன்லி திங் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கும் நம்மளை மாதிரி இன்னும் சொல்ல போனால் உங்களை மாதிரி ஊடகத்துக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வரும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலமாக கிளியர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டாம், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் பார்க்கும்போது இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டே இருக்கப்போ இவ்வளோ தூரம் அந்த வேட்டு மற்ற விஷயங்கள் இந்த டியூட்டி இவ்வளவு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய பண்ண கொண்டு மினிஸ்டர் பண்ண சந்தோஷப்படுவோம் இப்போதைக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பணம் உள்ளார வருதுன்னா இட்ஸ் ரெகுலேட்டட் பை RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபெமா ஆக்ட்லாம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குருவி பணம் அப்படி சொல்லுவோம், அப்புறம் வந்துட்டு ஹவாலா மணிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் வரக்கூடாது எல்லாமே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வைக்க முடியுமோ அந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வைக்கிறாங்க. இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா கவர்மெண்ட்டில் நடந்த டிஜிட்டலைசேஷன் இன்னும் ப்ரைவேட்டில் இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். நடுவில் இருக்கிற ப்ராசஸ் பார்ட்டர்ஸ், நம்ம இப்போது சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் இருக்காரு, ஒரு இம்போர்ட் இருக்காருன்னா நல்ல ஒரு 10-15 ப்ராசஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்க, பர்சனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. லைக் CHA, ஃப்ரைட் ஃபார்வர்டர், லைனர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், ஸ்டீடோரிங் ஏஜென்ட்டு, போர்ட் டெர்மினல் ஆப்ரேட்டர், இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி, சர்வேயர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டலைசேஷனுக்குள்ள இன்னும் போக போக என்னாகும் அப்படின்னா நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் எஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறப்ப என்னென்னா நீங்கள் ஒரு நம்ம இதில் ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் ஒரு ஸ்கீம் இருக்குது. 1 ஸ்டார் கேட்டகரி, 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார். அதில் வந்து நீங்கள் சொல்கிற இதே க்ரீன் சிங்கிள் கிளியரன்ஸ் வாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து 5,000 crores எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கெலாம் வந்து ப்ராடக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். கவர்மெண்ட்டில் அது பேர் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷனே பேர். ஒரு 25 crore பண்ணால் 1 ஸ்டார், 100 crore பண்ணால் 500 crore பண்ணால் 5,000 crore பண்ணால் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் இஸ் ரியலி ரிலாக்ஸிங் மோர் மாடல்ஸ் நோ. பட் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்தோன்னே அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் டேக்ஸ் சம் டைம். ஆனால் இப்போவும் ரிலாக்ஸேஷன் ரொம்ப இடத்துல பண்ணியிருக்காங்க. பிகாஸ் RMS கிளியர்னு சொல்லுவோம். ரெகுலராக பண்ணிட்டு இருக்கவங்களுடைய கார்கோவில் எந்த தப்பு நடக்காது அப்படின்ற இடத்துல அவங்க தி ஆர் அலைவிங் ஸ்டில். இப்போ டியூட்டி எக்ஸம்ஷன் தாண்டி இப்போ கஸ்டம்ஸில் வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எதுவும் கொடுக்குறாங்களா டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் தவிர? இப்போ எப்படி நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஜென்ரலாக பண்ணால் எக்ஸ்போர்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லணும், இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறப்ப ட்ராபேக்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த ட்ராபேக் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆனால் இம்போர்ட் பண்ணுறப்ப அதுக்கான டியூட்டி கட்டிட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து ரெடஸே 1 crore இம்போர்ட் பண்ணுறாங்க, 30 lakh கட்டிட்டாங்க. அந்த இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில், நீ எக்ஸ்போர்ட் தானே பண்ண, அப்போ இம்போர்ட் பண்ணப்போ அதில் என்னென்ன கண்டென்ட் வந்து டியூட்டி கட்டியிருக்கோ அதெல்லாம் நீ ட்ராபேக்குங்கிற ப்ராசஸில் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து சில ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதில் சார்ட்டர்ட் இன்ஜினியர் சைன் பண்ண சொல்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜென்யூனஸ் வெதர் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆயிருக்கா, அந்த ப்ராடக்ட் வச்சு தான் அது பண்ணாங்களா, அவங்க அதுக்கு உண்மையிலே டியூட்டி கட்டிருக்காங்களா, டியூட்டி கட்டுறப்ப பில் ஆஃப் என்ட்ரி வாங்க. அப்போ உண்மையிலே பில் ஆஃப் என்ட்ரியில் பே பண்ணியிருக்கானா, TR6 சலான் இருக்கா, அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டில் ஃபைனல் ப்ராடக்ட்டில் அது வந்து உண்மையிலே பார்ட்டிசிபேட் ஆயிருக்கா. அப்போ ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் கூப்பிட்டு இதில் இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கூப்பிட்டு அதில் வந்துட்டு இதில் சொல்கிற அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ் சிக்னேட்டர், இந்த 3 பேர் சொல்கிற அந்த கண்டென்ட்டை வச்சுட்டு அவங்க ட்ராபேக் ப்ராசஸ்ங்கிற ப்ராசஸும் ஒன்று தராங்க. ஸோ ரெகுலராக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இருக்க பெனிஃபிட் கார்டில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராசஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் டைமோ இல்லை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய காம்ப்ளிகேட்டட் தெரியலாம், என்ன TRSங்க இதுங்க அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வரலாம். இதெல்லாம் பார்க்கும்போது சாமானியர்களுக்கு இது எப்படி நமக்கு வரும், இது இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஆடிட்டர் வச்சு பண்ண முடியும், பெரிய பெரிய ஆட்கள் வச்சு பண்ண நம்ம எப்படி பண்ண முடியும்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட மாட்டாங்களா? 1000 மைலை கிடப்பது முதல் மேலே கிடப்பது தானே உள்ளது, அப்படி தானே? எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் தானே. அதனால் எனக்கு அப்படியுமோ தெரியல. இப்போ வந்து உங்களுடைய கை அடக்கத்தில் எல்லாம் வந்துடுச்சு. முன்னாடியில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் தான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன், நியூ ஆண்டர்ப்ரனர் வரணும் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கையடக்க டெக்னாலஜிக்கல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். புரியலைன்னா தெரிஞ்சுக்கிறது EXIM எக்ஸ்பர்ட்ஸை கேட்க முடியும். எங்களை மாதிரி பர்சன்ஸ் இருக்கும், வி ஆர் ஆல் டெடிகேட்டட் பர்சன்ஸ் 24/7. அதனால் ஐ டோன்ட் திங்க் அவங்க அது ஒரு காரணமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவேர்னஸ்க்கும் இப்போ இருக்கிற அவேர்னஸ்க்கும் அவைலபிலிட்டிக்கும், இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி, இந்த ரிசோர்ஸை நீங்கள் தேட வேண்டிய தேவையில்லை. எல்லாமே நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயும் உங்களுடைய நோட் பேட்லேயும் உங்களுடைய கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டில் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஐ திங்க் அது ஒரு காரணமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க உள்ளார வரலாம், உள்ளார வந்துட்டா ஜெயிச்சிடலாம். இது வந்து தொடங்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸோ பேசிக்காக இப்போ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் யார் அதிகமாக வரணும் என்கரேஜ் பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாரும் எல்லா டைப் ஆஃப் பீப்புள் வரணும், பட் ஸ்டில் வந்து யார் ரொம்ப வரணும், இந்த ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா? எனக்கு நான் இப்படி சொல்லுவேன், ஒரு ஐம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தப்போ எல்லாருக்கும் தோன்றது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணும், கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. எவ்வளோ
தொழிலாளிகள் அப்படிங்கிறக்காக எவ்வளோ முதலாளிகள் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜாப் கிரியேஷன் வந்து அது ஒரு ஐ வுட் சே இட்ஸ் மோஸ்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். நீங்கள் பெரிய சர்வீஸ்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது மாதிரி பெரிய சர்வீஸ் அதை நீங்கள் ரீட்டைன் பண்ணி அவங்களுக்கு மாதமான முதல் தேதியில் சம்பளத்தை கொடுத்து அவங்களை பெட்டராக பார்த்துட்டு போகிறதே பெட்டர் வழி. இந்த எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் திரைக்களோடையும் திரவியம் தேடுங்கிற மாதிரி த வேர்ல்டு இஸ் வைட் ஓப்பன். இந்த காண்டினென்ட் அந்த காண்டினென்ட் வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அதனால் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்கும். ஐ அக்ரி சேலஞ்சஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல எந்த இடத்துல சேலஞ்ச் த்ரெட் இல்லை. பட் இதை வந்து பிகினிங்லேருந்து நம்ம அந்த காலத்தில் நானிட்டல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் டேஸ்லேருந்தே இதை கொண்டு வந்துடுறது நல்லது. என்ன கொண்டு வந்துடணும் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டட் டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரமோட் பண்ண சொல்லணும். நீங்கள் ஒரு வேர்டு மைண்டில் வச்சுக்கலாம், கேட்சி வேர்ட் டுடே. இனிமேல் உலகத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்கிற வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது, லாஜிஸ்டிக்ஸுங்கிற வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லையும் வேறு யாருமே அவங்க வந்து ஜெயிக்காமல் போக முடியாது. ஒன்லி அவங்களுடைய அணுகுமுறை மாற்றம் கரெக்டாக இருந்ததுன்னா ஐ திங்க் தே கேன் ஈஸிலி வின் ஓவர் திஸ் வேர்ல்ட். பொதுவாக அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியும் வந்து இதில் ஏபிசியாவது தெரியுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தூக்கி வைப்பாங்க. ஏதாவது மீடியா ஃபோல்டோ எந்த ஃபீல்டு இருந்தாலும் ஏபிசியாவது தெரியுமா அப்படின்னு. ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வரணும் அப்படின்னா இந்த ஏபிசி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? ஜாலியாக சொல்லணும்னா ஏபிசி ரொம்ப தெரிஞ்சால் பயப்படுவோம். ஏபிசி தெரியாமல் வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த பழைய காலத்தில் காது கேட்காத தவளை மாதிரி நம்ம ஏபிசி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப இருக்குது. ஊடகங்களும் யூஆர்எல்லும் கையில் கொடுத்துருது, வெப்சைட்ஸ் கொடுத்துருது. அதனால் ஏபிசி இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பிச்சப்போ சொன்ன ஒரு 5 டாக்குமெண்ட் தான் ஏபிசி. அதனால் ப்ளீஸ் அப்ரோச்சஸ் எங்களை மாதிரி பர்சன்ஸையோ இல்லை நல்ல சார்ட் அக்கௌண்ட்டையோ ஆடிட்டரையோ அட்வொகேட்டையோ அப்ரோச் பண்ணுங்கள். ஐ திங்க் இங்கே ஏபிசியில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் உள்ளார வரணுங்கிறது மட்டும் தான் விருப்பம். ஐ திங்க் திஸ் வெரி பிளைன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் வாட் வி ஹேவ் டுடே அது அழகாக உள்ளார வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போகலாம். பட் ஒன்லி திங் உள்ளார வரணும், புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு அனலைஸ் பண்ணணும். தென் இட்ஸ் ஒன் பை ஒன் அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் தே கேன் ஈஸிலி மூவ் உள்ளார போக முடியும் நினைக்கிறேன். இப்போ நான் இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சைனாக்கோ இல்லை யூஎஸ்கோ இல்லை யூகேக்கோ இல்லை வேறு ஏதோ கண்ட்ரிஸ்க்கோ பண்ண நினைக்கிறாங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு அங்கே எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அண்ட் இன்கேஸ் இந்தியா இம்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா இம்போர்ட்டுக்கு இங்கே அவ்வளோ டிமாண்ட் இருக்குதா இங்கே? நீங்கள் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னே, அதிகமான இம்போர்ட்ஸ் என்ன இந்தியாவில் பண்ணுறோம், அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டா வந்து எல்லாருக்குமே அவைலபிள். நீங்களும் போய் எடுக்கலாம், நானும் போய் எடுக்கலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் யாருக்குமே நம்ப முடியாது. நம்மளோட இங்கேருந்து பெட்ரோலியமும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் வந்து பெட்ரோலியமும் பண்ணுறோம், டைமண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறோம், ஃபார்மா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். எந்த கண்ட்ரியில் எது இம்போர்ட்ஸ் கூட எக்ஸ்போர்ட்ஸ் கூடங்கிற டேட்டா இட்ஸ் வெரி மச் அவைலபிள். இட் இஸ் நாட் அ ஹைட் அண்ட் சிக் டாக்குமெண்ட்டில், இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் டாக்குமெண்ட். அந்த டிரான்ஸ்பரண்ட் டாக்குமெண்ட் உங்கள் கையிலே அவைலபிளாக இருக்கும். ஒன்லி திங் அது கன்சர்ன்ட் அப்ரோச்சஸ் போகணும். நீங்கள் சில செக்டாரில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ண கவர்மெண்ட் செக்டாரில் போய் கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சிலது வந்து நீங்கள் லேப்டாப்லேயே கூட எடுக்க முடியும். பட் ஒன்லி திங் சில வெப்சைட்லேருந்து எடுக்கிற டேட்டா வந்து அத்தன்டிகேட்டடாக இருக்காது. நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எடுக்கிற வெப்சைட்டில் கிளியராக இருக்கும், ஃபினான்ஸ்லேருந்து எடுக்கிற வெப்சைட்டில் கிளியராக இருக்கும். அதே மாதிரி வந்து எம்சிஐலேருந்து எடுக்கிற இன்புட் கிளியராக இருக்கும். எந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுக்கிற அந்த இன்புட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த இன்புட்டை எடுத்துகிட்டு இந்த கண்ட்ரிலேருந்து இது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இந்த கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் வந்துடலாம். அதனால் எந்த கண்ட்ரியில் எந்த டிமாண்ட் வர்சஸ் சப்ளை இருக்குங்கிற இன்புட்டை இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெப்சைட்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கவர்மெண்ட்டோட இன்புட்ஸும் உங்களுக்கு டேட்டாவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு தேதிக்கு வந்து எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் தாராளமாக எல்லாருமே களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்படி தான் களத்தில் இறங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதான் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு தான் பாயிண்ட். ஆமாங்க, இதில் ஒன்றும் தோக்குறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலன்னா இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ வந்து எப்போ பண்ண முடியும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது வந்து லைஃப்பில் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இறங்கணும்ல. வெற்றி எட்டும் தூரத்தில் தான் செயல்படுவர்களுக்கு மட்டும் மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஜஸ்ட் யூ டு கெட் இன்டு தி ஆக்ஷன் நவ், அவ்வளோதான். இப்போ பொதுவாகவே ஒரு இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு வரணும் முன்னாடி இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வின் சிச்சுவேஷன் இருக்குமா அப்படிங்கிறத வச்சுருவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சமாக ஷேரிட்டின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே வின் சிச்சுவேஷன் இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த ஜென்யூனஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால யாரும் போய் அதிகமாக சொல்கிறதில்ல. யாரும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ரொம்ப தெளிவாக தெரியுது. கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸும் இருக்குது. சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளக்ஸி ஆகிட்டு இருக்கு. மாடர்னைசேஷன் வந்துட்டுருக்கு, டிஜிட்டலைசேஷன் வந்துட்டுருக்கு. அதனால் இது ஒரு வின் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுற இடமே ஒழிய இது லாஸ் வின்னோ இல்லை லூஸ் வின்னோ இல்லைனா வின் லூஸோ இருக்க வாய்ப்பு இல்லை. இது வின் சிச்சுவேஷனான பிளாட்ஃபார்ம் தான். நம்ம ரொம்ப நம்பி இறங்கலாம். நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்டை பொறுத்தும் நீங்கள் எடுக்கிற டிமாண்ட் வர்சஸ் சப்ளை பொறுத்தும் இருக்குது. அதுக்கான ஆலோசனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த நிபுணர்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ரியலி
creating win-win situation for the youngsters now. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல் ஓவர் பார்க்கும்போது இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், EOU இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறத பார்க்க முடியுது. சிறப்பு பொருளாதார மண்டலம் தனியாக வச்சு அதுக்கான இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்ணுறது கூட பார்க்க முடியுது. ஐடி செக்டர்லேருந்து பல செக்டருக்கு இது பண்ணுறது பார்க்க முடியுது. ஸோ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமோ இல்லை வந்து மற்ற EOU இதெல்லாம் வந்து அடுத்தடுத்ததுக்கு பரிணாம வளர்ச்சிக்கு எப்படி உதவுது? இல்லை, ஒரு காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் EOUலாம் வந்து நியூ தாட் ப்ராசஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் எல்லா கண்ட்ரிலையும் வளர்ந்த கண்ட்ரிகளில் எடுக்கிற இன்புட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, ரைட்? சில இடத்துல வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சென்னையில் ஐடிக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது. மேபி அந்த பர்டிகுலர் டாபிக் SEZO அண்ட் 100% EO இந்த 2 டாப்பிக்கை வந்து நம்ம இன்னொரு டீட்டெயிலான ஒரு செஷனில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ தட் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற சில பேர் இருக்கிறாங்க. SEZ அப்படின்னா என்ன, அந்த SEZக்குள்ளே போனால் என்ன இருக்கும்? ஏன்னா அங்கே போனீங்கன்னா டாக்ஸே கட்ட வேண்டிய தேவை இருக்காது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஆர்டினரி எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவான்னா அவன் என்ன சம்பாதிச்சாலும் கார்பரேட் டாக்ஸ் கட்டி ஆகணும். அங்கே போனீங்கன்னா ஒரு 5 இயர்க்கோ இல்லை 8 இயர்க்கோ ஹாலிடே பீரியட் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வேணால் அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை மீட் பண்ணலாம். நம்ம ஓகே, ஸோ டீட்டெயில்டாக அதை பற்றின ஒரு செஷன் பத்தாது, 2-3 செஷன் கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. SES நம்ம அடுத்த செஷனில் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ABC ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இதுக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, என்னெல்லாம் அவேராக இருக்கணும், பல விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஷவுட். இப்போ அஃப்கோர்ஸ் வரக்கூடிய எபிசோட்ஸ்லேயும் கண்டிப்பாக நம்ம EOU அண்ட் 100% எக்ஸ்போர்ட்ஸு அண்ட் ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் இருக்கிற விஷயங்கள், GST இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபர்தராக ஷேர் பண்ணுவோம். அது மூலிமா வில் ஆல்சோ கிரியேட் சம் குட் அவேர்னஸ் ஃபார் த சொசைட்டி. தேங்க்யூ வெரி மச் பிஹைண்ட் வுட்ஸ். தேங்க்யூ.